கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையில தேவனால் கொடுக்கப்பட்ட காலங்களையும் நேரங்களையும் சரியாக பயன்படுத்த தவறினால் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை இழக்க வேண்டியதுதான் நேரிடும். ஏன் தெரியுமா? வேதத்துல ஒரு அழகான வசனம் இருக்கு. ஏசாயா 55 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று. அன்பு ஜனமே, ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள பரிசுத்தமாய் வாழ என்ன செய்யணும்? ஜெபத்துல இன்னும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி தேவனோடு கூட உள்ள உறவை பலப்படுத்தணும்? பரலோகம் போவதற்கு நம்முடைய வழிகளை எப்படி ஆயத்தப்படுத்தணும்? கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை எப்படி கற்றுக்கொள்வது? இப்படி என்று அவரை குறித்து அறிந்து கொள்ளவும் அவரை தேடவும் நமக்கு இப்படி அநேக விதத்துல ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஏதோ ஒரு வகையில சபை கூடி வருகிறதா இருக்கலாம், தனிப்பட்ட ஒரு நம்ம தனியா ஜெபிக்கிற விஷயங்களா இருக்கலாம், உபதேசங்கள் மூலமா, வேதத்தை படிக்கிறது மூலமா, கர்த்தரை குறித்த காரியங்களை தியானிக்கிறது மூலமா அவரை நம்ம அறிந்து கொள்வதற்கு அவர் வாய்ப்பு அதிகமா கொடுத்திருக்கிறார் இந்த நாட்கள்ல. ஆனா கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பை, இந்த காலங்களை நம்ம இன்னைக்கு நழுவ விட்டு கொண்டு இருக்கிறோமா? ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோமா? சற்று நிதானித்து பாருங்க. ஏனென்றால் இந்நாட்கள்ல இருக்கிற சின்ன பிள்ளைகள் முதல் வயோதிபர்கள் வரையிலும் தான் உலக பிரகாரமான காரியங்களை நம்ம சீக்கிரமா ஸ்கிப் பண்ணவே மாட்டோம். போகணும், பங்கு கொள்ளணும், அதை செய்யணும், அதை வாங்கணும், அதை பார்க்கணும், அதுல நிச்சயமா நம்முடைய ஒரு ஈடுபாடு இருக்கணும்னு சொல்லிட்டு பலவிதமான வகையில அந்த நாட்களை நம்ம மிஸ் பண்றது இல்லை. அந்த காரியங்கள்ல நம்ம போகாமல் பங்கு கொள்ளாமல் இருப்பது இல்லை. ஆனால் ஜெபிப்பதற்கோ ஆலய காரியங்களுக்கோ கர்த்தரை தேடுகிறதற்கோ வேதத்தை படிக்கிறதுக்கோ நம்ம என்ன செய்கிறோம்? இந்த காரியங்களுக்காக நம்ம அநேக நேரங்களில் ஸ்கிப் பண்றோம். நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு போகலாம், இப்படி என்று ஆண்டவரை குறித்த காரியங்களை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை செய்வதற்கு மறக்கின்றோம். அதை செய்வதை நம்ம இன்றைக்கு அசட்டை பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஒரு நாட்கள்ல வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரும் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த நாட்கள்ல என்ன செய்ய முடியும்? நோவாவின் நாட்கள்ல ஜனங்கள் தேவன் தேசத்தை அழிக்கிறது வரைக்கும் ஜனங்கள் உணர்வற்றவங்களா தான் இருந்தாங்க. வெள்ளம் வாரிக்கொண்டு அவர்களை போகிறது வரையிலும் அவங்களுக்கு ஒரு மதியீனம். நம்ம விருப்பம் போல நம்ம வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு எந்த ஒரு எச்சரிப்பின் சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கல. கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு அவங்க தேடவே இல்லை, விருப்பம் போல இருந்தாங்க. என்ன நடந்தது? நினையாத நேரத்துல அழிவு வந்தது இல்லையா? அதற்கப்புறம் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதா? இல்லை. என் அன்பு ஜனமே, இன்னைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுறாரு. ஒருவேளை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், நம்ம எல்லா விதமான சந்தோஷங்களை அனுபவித்து விட்டு மனம் திரும்பிக்கலாம், இப்படி என்று கர்த்தருடைய நாமத்தை இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அசட்டை பண்ணிக்கொண்டோ உதாசனம் பண்ணிக்கொண்டோ அவரை தேடாமல் அவரை குறித்த காரியங்களில் ஒரு வெறுமையான நிலையில இருக்கிறோமே. ஆனால் இல்லையே, வீட்டில் நம்ம கம்பல் பண்றாங்க, மற்றவங்க பார்க்கணும், அதற்காக நான் ஆலயத்துக்கு போறேன், அதற்காக நான் ஜெபிக்கிறேன், இப்பேற்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ள இருந்து அப்படின்னா நிச்சயமாகவே சொல்லுகிறேன், ஆண்டவருடைய மகிமையையும் அவருடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி போய்விடும். காலம் இது பொல்லாதது. நாட்கள் மிக மிக மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. தேசத்துல பாவம் பெருகி விட்டது, தேசத்துல அக்கிரமங்கள் பெருகி விட்டது, அநியாயங்கள் பெருகி விட்டது. பாவத்தை இன்னைக்கு பகிரங்கமா வெளியே அழகா செய்து கொண்டிருக்கிறாங்க. யாரை குறித்தும் பயம் இல்லை, எப்படியும் வாழலாம் என்கின்ற ஒரு மதியினம். எனவே கர்த்தரை அறிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நீங்கள் நம்ம எல்லாருமே தக்க சமயத்தில் உண்மையாய் அவரை தேடி நம்முடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவருடைய இரத்தம், அவருடைய தழும்புகள், அவர் ஏற்றுக்கொண்ட காயங்கள், அவர் சிந்தின எல்லா காரியங்களும் நம்முடைய ஆத்ம மீட்புக்காக என்பதனை மறந்து விடாமல் உண்மையோடு அவரை தேடுங்கள். உங்கள் வழிகளை ஒப்புக்கொடுங்கள். மாய்மால வாழ்க்கையும் இந்த வீணான முகத்திரைகளையும் கிழித்து எறிந்து விட்டு கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாக செயல்படுவோம். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் நல்ல இயேசு சுவாமி, எங்கள் நினைவுகளை அறிந்தவர், எங்கள் வழிகளை உணர்ந்தவர், அவனவன் தன் வழியிலே வாழ்ந்து கொண்டிருந்த காணாமற் போன ஆடுகளை தேடி வந்து வழிகளிலே நடக்க செய்ய வேண்டும் என்று விருப்பமுற்ற ஒரு தெய்வம் இன்றைக்கு எங்களோடு கூட நீங்க பேசுறீங்க. உண்மையாய் தேடுங்க, உண்மையாய் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க என்று. ஆனாலும் உண்மை அறிந்து கொண்ட ஜனங்களும் கூட மதியினத்தோடும் ஆண்டவரை அசட்டைத்தனத்தோடும் நாட்களை வீணாக விரயம் செய்து கொண்டிருப்பதை நீங்க பார்க்கிறீங்க அப்பா.
நாங்கள் யாவரும் உண்மையோடு கூட நீங்க கொடுத்த காலத்தையும் நாட்களையும் பிரயோஜனப்படுத்தி கொண்டு நீதிகள் வழிகளை நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய தூய கரங்களுக்கு எங்களை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.